விருச்சிகம் ராசியை பொறுத்தளவுக்கு எந்த மாதிரியான பலாபலன் அப்படிங்கிற விஷயத்த கணிக்கும் பொழுது, விருச்சிக ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் பகவானா இருக்காரு. அந்த செவ்வாய் பகவான் பராபவ வருட ஆதிபத்தியத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மந்திரி அப்படிங்கிற காரகத்துவத்த வந்து தன்னகத்தே எடுத்திருக்கிறாரு. அப்ப மந்திரி அப்படிங்கிற அமைப்பில இருக்கிறதுனால, அதுவும் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவானா இருக்கிறதுனால, சொல் புத்தி அப்படிங்கிற விஷயத்தில் இல்லாம, நீங்கள் சுய புத்தியோடு செயல்படக்கூடிய பக்குவத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய, அதையும் அதிகாரமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. அன்பு பேச்சுக்கள் மூலமாக வம்பு வழக்குகளை வெல்லக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்கும். ஒரு வம்பு வருது அல்லது பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்கு இல்லாம, அந்த பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே ஆயுதம் சம்மந்தப்பட்ட வகையில பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்கு மேல, உங்களுடைய அன்பு அப்படிங்கிற விஷயத்துல வந்து அன்பு பேச்சுக்களால் அந்த வம்பு வழக்குகளை வெல்லக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. அதாவது உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக, குடும்பாதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால, தேவையில்லாத வழக்குகள் அல்லது நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகக்கூடிய, நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகக்கூடிய அல்லது சந்தோஷமான தீர்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்ததுன்னு வைங்களேன், வம்பு வழக்குகள் நட்டமாகும் அப்படிங்கிறது திட்டமிட்ட ஒரு விஷயமாக சாஸ்திரத்தில சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி 3ஆம் இடத்து அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ராசி அதிபதி செவ்வாய் பகவானோடு சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ கடந்த காலங்களில் தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட ஒரு சில பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய சூழல்களை தேடி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது.